தனம் ரெடிங்களா? எஸ் மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா ஐ ஆம். ஐ ஆம் எப்போ யூஸ் பண்ணணும், ஐ ஹேவ் எப்போ யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது ரெண்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஐ ஆம் ஓகே மேம். வந்து நானுன்னு சொல்லும் போதெல்லாம் நானு இப்போ நான் இப்போ என்ன பண்றேன்னு பேசுற அந்த மாதிரி சமயத்துல ஐ ஆம் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ லேடி. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஐ ஆம் ஏ உமன். வெரி குட். ஐ ஆம் ஏ உமன். உமன். ஐ ஆம் தேவி. நீங்க சொல்லுங்க. ஐ ஆம் மதர் சொல்லமா மேம்? மதர். நீங்க எது சொல்றீங்களோ சொல்லுங்க. சரியா இருந்தா சரி, தப்பா இருந்தா நான் அதை கரெக்ஷன் பண்றேன். ஐ ஆம் மதர் மேம். ஓகே, ஐ ஐ ஆம் ஆம் ஏ மதர். ஐ ஆம் ஏ மதர். வெரி குட். நீங்களே கரெக்ஷன் பண்ணீங்க. ஐ ஆம் ஏ மதர். வெரி குட். மதர். உங்க பேர் சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? ஐ ஆம் தனலட்சுமி. வெரி குட். ஐ ஆம் தன லக்ஷ்மி. ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட். நீங்க ஓகே இதெல்லாம் மேம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒன்று சொல்லுங்க. ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். வெரி குட். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். அடுத்து ஐ ஆம் ஈட்டிங். நீங்க எதனா ஒன்று சொல்லுங்க. ஐ ஆம் ட்ரிங்கிங் வருமா மேம்? வெரி குட். ஐ ஆம் ட்ரிங்கிங். ட்ரிங்கிங் வாட்டர் போட்டுக்கலாம். ஓகே மேம். புரிஞ்சுதா? ஐ ஆம் எப்பெல்லாம் யூஸ் எஸ் மேம். பண்ணோன்ட்டு எல்லாம் ஒரு வாட்டி படிங்க. ஐ ஆம் ஏ லேடி. ஐ ஆம் ஏ உமன். ஐ ஆம் தேவி. சாரி மேம். பேர் சொல்ல ஐ ஏன்? ஆம் I am a mother. I am Dhanlashmi. I am going to market. I am going to school. I am eating. ஸோ இப்போ இது ஒன்னொன்னுக்கும் நீங்க தமிழ்ல சொல்லுங்க என்ன அர்த்தம்னு. ஐ ஆம் ஏ லேடின்னா என்ன? நான் வந்து ஒரு லேடி. நான் வந்து ஒரு பொண்ணு. ஓகே, நான் ஒரு பொம்பளை. ம். அப்படி நான் வச்சுக்கலாம். வந்து இதுவும் அதே தான். ஐ ஆம் ஏ உமன்னாலும் நானும் பொம்பளை, அவ்வளோதான். ஒரு பொண்ணு. ஸோ ஐ ஆம் தேவினா என்ன? நான் வந்து தேவி. ஐ ஆம் ஏ மதர் அப்படின்னா நான் வந்து அம்மா. நான் ஒரு நான் அம்மா. ஒரு அம்மா. ம். ம். அடுத்தது நான் தனலட்சுமி. தனலட்சுமி. அடுத்து நான் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போறேன். அடுத்து நான் ஸ்கூலுக்கு போறேன். வெரி குட். அடுத்து நான் சாப்பிட்றேன். வெரி சாப்பிட்டுன்னு குட். இருக்குன்னா சாப்பிட்றேன் மேம். சாப்பிடுறேன். ஈட்டிங்னா ஈட்டிங்னா இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கு. இப்போ இப்போ நடக்கிறது. நானு இப்போ. இது ரெண்டு ம். மனசுல வச்சுக்கோங்க. ஐ ஆம் யூஸ் பண்ணும்போது நானு இப்போ. இப்போனா இந்த சமயத்துல அப்படி ஓகே மேம். நிகழ்காலம்வாங்கல்ல. ம். புரிஞ்சுதுங்களா? ஐ ஆம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணோன்ட்டு டவுட் இருக்கா? நோ மேம். ஐ ஹேவ் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஐ ஹேவ் ஏ பேக் அப்படின்னா என்கிட்ட ஒரு பேக் இருக்கு. எஸ் மேம். நீங்க ஒன்று சொல்லுங்க. ஐ ஹாவ் ஏ புக். ஐ ஹேவ் எ புக். ஆவனா இருக்கா? இருக்குன்னு அர்த்தமா மேம்? என்கிட்ட இருக்கு. இருக்கு. என்கிட்ட இருக்கு. ஐ ஹேவ் ஏ புக். ஐ ஹேவ் ஏ பேக். என்கிட்ட இருக்கு. என்கிட்டன்னு வச்சுக்கலாமாங்க? ம். எனக்குன்றது பதிலு. இது ம். தமிழ்ல எனக்கு எழுத வரல. ஓகே சொல்லிடுறேன். மேம். புரியுது புரியுது. என்கிட்ட இப்போ என்ன இருக்கு? நான் இப்போ என்ன ம். பண்றேன்? ஓகேவா? ஐ ஹேவ் வந்து என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் இப்போ கரண்ட்ல இருக்கிறத ம். சொல்லும்போது ஐ ஹேவ்ன்னு சொல்லணும். ஐ ஹேவ் ம். ஏ பேக் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு பேக் இருக்கு. ஐ ஹேவ் ஏ புக். ம். என்கிட்ட இப்போ ஒரு புக் இருக்கு. ம். ஐ ஹேவ் எஸ் மேம். ஏ பெட் அப்படின்னா என்கிட்ட ஒரு பெட் இருக்கு. பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ ஏதோ ஒன்று இருக்கு. ம். இப்போ ம். என்கிட்ட இருக்கு இந்த நிமிஷத்துல. ஓகே மேம். நீங்க அதை நேத்து வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த டைம்ல உங்க கையில இருக்காது. ம். புரியுதுங்களா? ஓகே மேம். ஓகே, நீங்க எனக்கு ஒரு 2-3 சென்டென்ஸ் சொல்லுங்க. ஐ ஹாவ் ஏ கீ. என்கிட்ட ஒரு கீ. கீ. வெரி குட். அடுத்து ஐ ஹாவ் ஏ பைசைக்கிள். பை சை.
uncle. வெரி குட். நான் சொல்றேன் ஐ ஹாவ் அ கோல்டு. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவோம்ல ஐ ஹாவ் எ கோல்டு. அதுவும் சொல்லலாம். ஓகே மேம். ஐ ஹாவ் எ கோல்ட் டோன்ட் கம் நியர் மீன்னு சொல்லலாம். பசங்க கிட்ட சொல்லலாம் டோன்ட் கம் நியர் மீ. என்கிட்ட வந்தா உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ ஐ ஹாவ் எ கோல்ட் டோன்ட் கம் நியர் மீ. நீங்க எதனா சொல்லுங்க. ஐ ஹாவ் ஏ மணி. ஐ ஹாவ் மணி தான் இருக்கு உங்ககிட்ட நிறைய இருக்கும் இல்ல. மணி அப்போ ஐ ஹாவ் மணின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் மணி. ஓ ஏ போடக்கூடாதா மேம் அப்ப? இப்போ நீங்க ஏ சொல்லணும்னா ஐ ஒன்னு இருக்கு. ஹாவ் ஏ காயின். ஒரே ஒரு காயின் இருந்தா நீங்க ஐ ஹாவ் ஏ காயின் சொல்லலாம். மணினாக்கா நிறைய இல்ல, எஸ் மேம். இவ்வளவு கணக்கில்லாதது இல்ல. மணின்னு சொல்லும் போது கணக்கில்லாம இருக்குல்ல, அப்போ ஐ ஹாவ் மணி. ஓகே, நிறைய கணக்கில்லாத இருக்கும்போது ஐ ஹாவ் மணி. கணக்கா இருக்கும்போது ஐ ஹாவ் எ காயின். ஒரே ஒரு காயின் இருக்கும்போது ஐ ஹாவ் எ காயின். ஓகேவா? ஐ ஹாவ் an ஆப்பிள். இப்போ ஐ ஹாவ் an ஆப்பிள்னா ஒரே ஒரு ஆப்பிள் இருக்கும்போது ஐ ஹாவ் an ஆப்பிள். ஐ ஹாவ் ஆப்பிள்ஸ். அப்போ நிறைய இருக்குல்ல, நிறைய இல்ல, ஆப்பிள்ஸ்னா நிறைய இல்ல, அப்போ ஆன் வராது. ஐ ஹாவ் ஆப்பிள்ஸ். அதே மாதிரிதான் ஐ ஹாவ் மணி. மணினா நிறைய இருக்கு. ஐ ஹாவ் ஏ காயின்னா ஒன்னே ஒன்றுதான் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஒன்னுன்னு சொல்ற இடத்துல வந்து ஏ யூஸ் கரெக்ட். ஒன்னுன்னு சொன்னா ஐ இப்ப ஹாவ் நம்ம காயின். இதுவே ஐ ஹாவ் ஏ பேக் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய இருந்தாக்கா ஐ ஹாவ் பேக்ஸ். இதே ஐ ஹாவ் எ புக்னா ஐ ஹாவ் புக்ஸ். இந்த ஏ எடுத்துடணும். ஒன்னு இருக்கும்போது மட்டும்தான் ஏ போடணும், நிறைய இருந்தா ஏ எடுத்துடணும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் வச்சிருக்கேன். நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண இந்த சென்டென்ஸ் இப்போ ஃபில் பண்ணுங்க. இங்க கேப் இருக்குல்ல, இங்க என்ன வரும்? ஆம் வருமா இல்ல ஹாவ் வருமா? ஏஎம். ஐ ஆம். இங்க என்ன வரும்? ஆமா. வெரி குட். நெக்ஸ்ட் ஏஎம். ஐ ஆம் கோயிங் டு மார்க்கெட். நெக்ஸ்ட் ஆமா. ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். வெரி குட். நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அழகா. இது இங்க ஆமா ஹேவா? ஆம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் எ பேக். வெரி குட் தானா. ஐ ஹாவ் எ பேக். நெக்ஸ்ட் ஹாவ் தான் வரும் மேம். வெரி வெரி குட். ஐ ஹாவ் பேக்ட் எ கேக். நெக்ஸ்ட் ஐ ஆம் வரும் மேம் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. இது நானா இல்ல இல்ல என்கிட்ட? ஐ ஆம் மேம். ஐ ஆம் எ ஹவுஸ். நினைக்கிறேன். ஐ ஆம் எ ஹவுஸ் டு லிவ். அப்போ நீங்க ஒரு வீடா? ஐ ஆம்னா ஐ ஆம் எ ஹவுஸ் டு லிவ்னா நான் ஒரு வீடு. உங்ககிட்ட வீடு இருக்கு. ஐ ஹாவ் ஏ. வெரி குட். ஐ ஹாவ் ஏ ஹவுஸ் டு லிவ். மேம். ஐ ஹாவ் ஏ ஹவுஸ் டு லிவ். இது அடுத்தது ஐ ஹாவ் 2 children மேம். வெரி குட். ஐ ஹாவ் 2 children. லாஸ்ட் ஒன் ஐ ஹாவ் ஏ பெட். ஐ ஹாவ் அ பெட். வெரி குட். பாஸ் ஆயிட்டீங்க தானா? வெறும் மட்டும்தானா? பாருங்க, ஒன்றும் தப்பில்லை, எல்லாம் கரெக்டா வந்துருச்சு. இப்போ இந்த ஆமோ ஐ ஹாவ் அண்ட் ஐ ஆம் எப்போ யூஸ் பண்ணணும்னு நல்லா புரிஞ்சிச்சுல? புரிஞ்சுதா Yes, ma'am. புரியலையா? சரி, புரியலன்னா மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். புரிஞ்சுது மேம். ஓகே, No, no, ma'am. I understand, ma'am. வெரி குட். I understood. ஐ அண்டர்ஸ்டுட். வெரி குட். பாருங்க, நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கினீங்க. நல்லாவே உங்களுக்கு இங்கிலீஷ் வருது. சரி, இப்போ இதோட நிறுத்திக்கலாம். மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ தனா. Okay, ma'am. பார்க்கலாம். Thank you, ma'am. பாய்.